Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம பேஸ் தியரம் பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். அதில் எக்ஸாம்பிள் 16 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 17ல இருந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 17 என்ன அப்படின்னா, given 3 identical boxes. So box 1, 2 and 3 அப்படின்னு 3 identical box இருக்கு. Each containing 2 coins. ஒரு பாக்ஸ்ல ரெண்டு காயின் இருக்கு. ஓகே, இன் பாக்ஸ் 1 both coins are gold coins and in box 2 both are silver coin. பாக்ஸ் 1ல வந்து ரெண்டுமே கோல்டு காயினா இருக்கு and பாக்ஸ் 2ல ரெண்டுமே சில்வர் காயினா இருக்கு and in box 3 there is one gold coin and one silver coin. ஒரு கோல்டு காயினும் ஒரு சில்வர் காயினும் இருக்கு பாக்ஸ் 3ல. ஓகே, then a person chooses a box at random and takes out a காயின். ஒரு பாக்ஸை ரேண்டமா சூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு காயின் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா, if the coin is of gold, what is the probability that the other coin is in the box also gold? அப்ப ஃபர்ஸ்ட் காயின் வந்து கோல்டா எடுத்துட்டு செகண்ட் காயினும் கோல்டா வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப எப்ப நமக்கு ரெண்டுமே கோல்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல தான் ரெண்டுமே கோல்டா இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்தோம்னா அப்ப E1 by A என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி. ஓகே, so that's it. so அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 3 ஈவென்ட், ஏன்னா 3 பாக்ஸ் இருக்கிறதால let E1, E2 and E3 be the events that boxes 1, 2 and 3 are chosen respectively. so 3 boxes இருக்கு, அதுல E1, E2, E3 னு 3 respective boxes. so E1, okay, first one. so E1, E2, E3 னு 3 எடுக்கிறீங்கன்னா அப்போ what is the probability of choosing E1? 3ல இருந்து 1, அப்போ 1 out of 3. similarly E2 is also 1 out of 3, E3 யும் 1/3 தான். so முன்னாடியே நான் சொன்ன மாதிரியே until otherwise அவங்க கொஸ்டின்ல கொடுக்காத வரைக்கும் probability of E1 இது, probability of E2 இது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுக்கணும். அதர்வைஸ் நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். 3னா 1 out of 3, 2னா முன்னாடி ப்ராப்ளம்ல 2 பார்த்தோம், so 1/2. ஓகே, A வந்து the event of the coin drawn is of gold. so நம்ம எடுக்கிற event of drawing பண்ற காயின் வந்து கோல்டு அப்படிங்கிறது ஏவா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, probability of A by E1 என்ன அர்த்தம்? A by E1 னா probability of a gold coin from the bag 1. E1ங்கிறது bag 1. அப்ப bag 1ல இருந்து Aங்கிறது gold coin. அப்ப gold coin from bag 1 which is nothing but ரெண்டுமே நம்ம gold coin தான். அப்ப 2 out of 2. அப்ப நமக்கு ஆன்சர் 1. ஏன்னா ரெண்டு காயின் நம்ம gold coin, ரெண்டுமே நமக்கு இங்க probabilityல இந்த பேக்ல கோல்டு காயின் தான். அப்ப 2/2 which is 1. so probability of A by E2, அதாவது probability of gold coin from bag 2. bag 2ல ரெண்டுமே சில்வர் தான். அப்ப 0 gold coin out of 2. அப்ப 0/2 which is nothing but 0. அடுத்து probability of A by E3 என்ன? probability of gold coin from bag 3. bag 3ல ஒரு கோல்டு ஒரு சில்வர் இருக்கும். அப்ப which is 1/3, sorry 1/2. அப்ப 3 கண்டிஷன் வித் probability of E1, E2, E3 கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே ப்ராப்ளம் ஓவர், ரைட்? பட் ஒரு விஷயம் அடிஷனலி என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றது முக்கியம். தி probability that the other coin in the box is also gold. அப்ப ரெண்டுமே கோல்டு, ஃபர்ஸ்ட் எடுக்கிறதும் கோல்டு, திரும்பவும் கோல்டு அப்படின்னா என்ன பேக் அவங்க மீன் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பேக், ஏன்னா அதுல தான் ரெண்டுமே கோல்டு. therefore probability that the gold coin is drawn from bag 2 என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. ஓகே, சோ பேக் 1லயும் பேக் 3லயும் தான் கோல்டு காயின் இருக்கு. பட் பேக் 3ல என்னன்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர். நீங்க ஆல்ரெடி ஒரு கோல்டு எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் ஒன்னு சில்வரா தான் இருக்கும். ஓகே, பட் ரெண்டாவதும் கோல்டா இருக்கணும்னா அது பேக் 1ல தான் இருக்கணும். முன்னாடி கொஸ்டின்ல எல்லாம் டைரக்டா கொடுத்துருவாங்க. வாட் இஸ் தி probability of this chosen from bag 1? what is the probability of this chosen from bag 2? அப்படிங்கிற மாதிரி directly they will give. பட் இந்த கொஸ்டின்ல அதை டைரக்டா கொடுக்காம கொஞ்சம் இன்டைரக்டா, அதாவது அதர் காயினும் கோல்டா இருக்கணும். அப்ப ரெண்டுமே கோல்டா இருக்கிறது பேக் 1ல மட்டும் தான். therefore probability of E1 by A is what your question by Bayes theorem. what is the Bayes theorem statement? probability of E1 by A வேணும்னா which is probability of E1 into probability of A by E1 divided by 3 event, right? அப்ப summation of all the events, அப்ப நமக்கு probability of E1 into A by E1 plus probability of E2 into A by E2 plus probability of E3 into A by E3. இது வந்து 3 ஈவென்ட்க்கு. 2 ஈவென்ட்னா இந்த ரெண்டோட ஸ்டாப் பண்ணிப்பீங்க. மேக்ஸிமம் நமக்கு 3 ஈவென்ட் வரைக்கும் தான் இருக்கும். probability of E1 ஓட ஆன்சர் 1/3 into A by E1 ஓட ஆன்சர் 1, ரைட்? நம்ம மேல ஃபைண்ட் பண்ணோம். 2/2 is 1. probability of A by E2 0, A by E3 1/2. அது மூணையும் போட போறோம். so probability of E1 வந்து காமன்லி 1/3, E2 1/3, E3 1/3 தான், ரைட்? and what is probability of A by E1? 1, A by E2 0, A by E3 வந்து 1/2. அவ்வளவுதான், 3 கேஸ் எழுதியாச்சு. அப்போ 1/3 இங்க வந்து என்ன ஆகும்? 1/3 into 1/3 plus
This is 0. 0 into anything is 0. 1 by 3 into 1 by 2 is 1 by 6. So that answer is 1 by 3 divided by this term. அப்போ இதை காமனா LCM 6 எடுக்கணும்னா இங்க என்ன பண்ணணும் into 2. So numerator also into 2. So 2 by 6 ஆயிரும். So that numerator denominator same ன்றதால numerator add பண்ணலாம். So 2 plus 1 by 6. So that is 3 by 6. அப்போ மேல கொண்டு வரலாம். So 3 by 6 is inverted to 6 by 3. அப்போ 1 by 3 into 6 by 3. So 3 cancel பண்ணீங்கன்னா 2 times. So 2 by 3 is what your final answer. Therefore, probability of E1 by A is nothing but 2 by 3. That's all. Okay, that's all for example 17. Then example 18. What is the question அப்படினா suppose that the reliability of HIV test. So இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான question. ஏன்னா இந்த questionே கொஞ்சம் twist பண்ற மாதிரி இருக்கும். So reliability of HIV test. HIV test எடுக்கறாங்க is specified as follows. அந்த HIV test ஓட reliability வந்து கொடுத்திருக்காங்க. Okay. Of people having HIV. Already அவங்களுக்கு HIV இருக்கவங்க question கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. நிறைய இடத்துல கமா டாட்லாம் கொடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் நிறுத்தி படிக்கணும். அப்பதான் question புரியும். Of people having HIV 90% of test detect the disease. ஓகே, அப்ப HIV இருக்கவங்களுக்கு 90% வந்து என்ன பண்ணுது பாசிட்டிவ்னு சொல்லிருது. ஓகே, ஆல்ரெடி அவங்களுக்கு HIV இருக்கு, டெஸ்டும் பாசிட்டிவ் சொல்லிருது. பட் 10% கோஸ் அன்டிடெக்டட். 10%க்கு என்ன ஆகுது அன்டிடெக்டட். அதாவது அவங்க HIV இருக்கு பட் HIV இல்லங்கிற மாதிரி சொல்லிடுது. ஓகே, ஆஃப் பீப்புள் ஃப்ரீ ஃப்ரம் HIV இல்லாத பீப்புள்ஸ்ல 99% ஆஃப் டெஸ்ட் ஆர் ஜட்ஜட் HIV நெகட்டிவ். ஸோ HIV நெகட்டிவ் 99%க்கு சொல்லிடுது. யாருக்கு HIV இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறப்ப. பட் 1%க்கு என்ன ஆகுது அப்படின்னா டயக்னோசிஸ் as HIV பாசிட்டிவ். ஸோ அப்போ 1%க்கு வந்து HIV பாசிட்டிவ்னு வந்துடுது. ஓகே, ஸோ ஃப்ரம் அ லார்ஜ் பாப்புலேஷன். ஸோ ஒரு பெரிய பாப்புலேஷனில் இது வந்து கண்டிஷன் 99%க்கு வந்து டெஸ்ட் வந்து நெகட்டிவ் தான் சொல்லுது. பட் 1%க்கு வந்து என்ன ஆகுது டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லுது. பட் அவங்களுக்கு ஆக்சுவலி HIV இல்லை. ஓகே, தென் ஃப்ரம் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஒரு பெரிய கூட்டத்தில் ஆஃப் விச் ஒன்லி 0.1% தான் வந்து என்ன இருக்கு HIV பேஷண்டாக இருக்காங்க. 0.1 ஒன்று கூட இல்லை, 0.1%. ஓகே, 1% இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஒரு குரூப்ல இருந்து ஒரு பர்சனை ரேண்டமா எடுக்கிறாங்க. அவருக்கு HIV டெஸ்ட் கொடுக்கறப்ப அந்த பாத்தாலஜிஸ்ட், அந்த HIV டெஸ்ட் ரிப்போர்ட் எழுதுறவங்க பாத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க him or her as HIV பாசிட்டிவ். அவங்களுக்கு வந்து HIV பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பாத்தாலஜிஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கறவரு. தென் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தி பர்சன் ஆக்சுவலி ஹேஸ் HIV? ரிசல்ட்ல பாசிட்டிவ் வந்துச்சு பட் அவருக்கு ஆக்சுவலி HIV இருக்குன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன? அதான் நம்மளுக்கு இங்க question. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமா அப்போ E வந்து நம்ம என்ன பண்றோம், E denote the even that the person selected is randomly is actually having HIV வந்து E எடுக்கிறோம்னா அப்போ E dash என்னது not having HIV. அதுதான் அப்போ E dash is the even that the person selected is actually not having HIV. E வந்து HIV ன்னு எடுத்தீங்கன்னா E dash அதோட ஆப்போசிட். அப்போ not having HIV. and ஏங்கிறது என்னது the even that the person's HIV test is diagnosed as positive. அதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. பாசிட்டிவா வருது பட் ஆக்சுவலி அவருக்கும் பாசிட்டிவ் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா வருது, அதை நம்ம ஏவா எடுக்கிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் E by A. அதாவது ஈங்கிறது என்னது HIV பேஷண்ட், ஏங்கிறது டயக்னோஸும் பாசிட்டிவ். அப்ப ரிசல்ட்டும் பாசிட்டிவ், அவருக்கும் HIV இருக்கு, அது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, ஆக்சுவலி ஈங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் HIV 0.1% தான் பெரிய பாப்புலேஷன்ல HIV இருக்கிறது. ஸோ தட் 0.1 டிவைடட் பை 100. இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 0.001 வந்துடும். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E dash என்ன ஆகும் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E. அதாவது E dashனா என்ன நாட் ஹேவிங் HIV which is 1 minus 0.001 which is probability of E is nothing but 0.999. So that is your probability of E dash oda answer. Then what is probability of A by E? A na enadhu test positive, E na actually avarum HIV. அதாவது probability of person tested as HIV positive given that E or C is actually having HIV. Okay, so அவங்களுக்கு HIV இருக்கு, இதுவும் பாசிட்டிவ். அது என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல 90%. ஸோ கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க பாருங்க 90% டெஸ்ட் வந்து டிடெக்ட் ஆஸ் பாசிட்டிவ். அதாவது அவங்க HIV இருக்கவங்களுக்கு 10% வந்து அன்டிடெக்டட், அப்போ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிச்சுது. அப்போ 90/100 which is 0.9. இல்லை எல்லாத்தையும் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100லேயே வச்சு நீங்கள் டிவைடில் இப்படியே வச்சு சால்வ் பண்ணாலும் சரி, will get the same answer. Okay, then second one probability of A by E dash which is nothing but person tested as HIV. so ஏங்கிறது டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ், E dash ங்கிறது ஆக்சுவலி அவருக்கு HIV இல்லை. ஓகே, அப்போ பர்சன் டெஸ்டட் as HIV பாசிட்டிவ்
given that he or she is actually not having HIV. அவங்களுக்கு HIV நெகட்டிவ் தான், HIV பேஷண்ட் இல்லை, பட் டெஸ்ட்ல பாசிட்டிவ். எவ்வளோ பர்சன்டேஜ்? 1% தான் என்னாச்சு டெஸ்ட்ல பாசிட்டிவ். ரைட், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக எடுக்கணும். இங்கே பாருங்க 1% தான் அவுட் ஆஃப், பட் 1% டயக்னோஸ் as HIV பாசிட்டிவ், பட் ரிசல்ட்ல பாசிட்டிவ் சொல்லிடுது, பட் ஆக்சுவலி தே ஆர் நாட் ஹேவிங் HIV. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இங்கே பேசிக்காக தேவை. அப்போ 1/100 which is 0.001. அவ்வளோதான் முடிஞ்சு. பை யூசிங் பேஸ் தியரம், வாட் இஸ் யுவர் கண்டிஷன்? நம்மளுக்கு கேட்குறது ப்ராபிலிட்டி ஆஃப் E by A is what, which is nothing but probability of E into probability of A by E divided by probability of E into probability of A by E plus probability of E dash into probability of A by E dash. அதாவது E1 E2 எடுப்போம்ல, அதே தான் இங்கே E and E dash எடுத்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ probability of E ஓட ஆன்சர் 0.001 into probability of A by E 0.9 the whole divided by probability of E into 0.001 into 0.9 plus 0.999 into 0.001. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் will get 90 divided by 1089. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், ஃபைனலி 0.001 into 0.9 பண்ணிங்கன்னா will get 90. ரைட், ஸோ அப்போ this is 90 அண்ட் இங்கே வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will get some answer. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி 1089 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டினாக வருது. ஓகே, தென் ஃபைனலி விச் இஸ் இதை டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.083% வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி இருக்காங்க. therefore thus the probability that a person is selecting at random is actually having HIV. ஸோ அவரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவருக்கு HIV டெஸ்ட் சொல்லி அதுவும் பாசிட்டிவாக இருக்கிறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜா? 0.083% தான் வந்து நமக்கு அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டு. அதாவது டெஸ்ட்லேயும் பாசிட்டிவ், ரேண்டமாக ஒருத்தர் எடுத்து செக் பண்ணுறப்ப டெஸ்ட்லேயும் பாசிட்டிவ், அவருக்கும் பாசிட்டிவ் HIV அப்படிங்கிறது 0.083% மட்டும்தான். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அண்டு இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின் இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.